தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது, வித்தியாசமானது, அது வேறு விதமானது. ஒரு மனிதனை ஒரு உத்தியோகத்துக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு பொறுப்புக்காக நாம் நியமிக்கிறோமானால் அந்த பொறுப்பை செய்யத்தக்க தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத செலக்ட் பண்ணி தான் அரசாங்கம் ரெடி பண்ணுது, சபை ரெடி பண்ணுது. ஒரு பொறுப்பாளர், ஒரு பெரிய எஜமான் அந்த வேலைக்காரனை அப்படிதான் செலக்ட் பண்றான். அது நியாயம், சரிதானா? அப்படி அதான் முறை, அதான் நியாயம். ஆனால் 127 நாடுகளும் வந்து கப்பங்கட்டுற அளவுக்கு ராஜாவாய் உயர்த்துவதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு என்ன தகுதி தெரியுமா இருந்துச்சு? ஆடு மேய்க்கிறது. ஆட்டுக்கு பின்னாடி போய்கொண்டிருந்த தாவீதை நாட்டுக்கு முன்னிலையாய் நிறுத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்டார்னா அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அவ்வளவு அற்புதமானது. சூப்பர்னே, பிரசங்கம் வருது, சூப்பர்னே, இப்படி ஆள் வரணுன்றேன் நான். அது வந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது ஆச்சரியமானது, அற்புதமானது, வித்தியாசமானது. இது மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டது.